அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோகர் மல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையை தெரிஞ்சிருச்சு. மல்லி பார்த்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கு வராங்க. அதாவது ரேணுகா கிட்ட இருக்கிற அந்த மொபைல கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனா இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ரகுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ரகு அதாவது உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சு. அந்த அறிவு கட்ட இந்த மனோகருக்கு நான் மொபைல் வச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனி மனோகர் ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டான். இந்த விஷயத்த மல்லிக்கிட்டயோ இல்ல அந்த அன்னபூர்ணிக்கிட்டயோ சொல்லிடுவாங்க. இதனால பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா பாத்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்றாங்க. ரகு ரொம்பவே யோசிக்கிறாங்க. என்ன சுடர், நீ ஒரு மொபைல கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ரகு திட்டுறாரு. ஆனா ரேணுகா என்ன ரகு இப்படி எல்லாம் பேசுற, ஒரு வீட்டுல இருக்கும்போது நீ போன் பண்ணா நான் எப்படி அதை அட்டன் பண்ணாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் போன் வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. நீ திடீர்னு போன் கால் பண்ற, நான் யாருக்குமே தெரியாம தான் அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு பேச முடியும். அந்த மாதிரி போன் எடுத்துட்டு போகும்போது தான் அந்த மனோகர் பைத்தியம் வந்துருச்சு. இதனால உண்மையை அந்த மனோகர் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா அவனை நான் தள்ளி விட்டுட்டு இந்த மொபைல மறைச்சிட்டேன். எப்படியும் இந்த விஷயத்த மல்லி கிட்ட சொல்லுவான். இதுக்கப்புறம் மல்லிக்கு என் மேல சந்தேகம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பாத்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்றாங்க. ரகு என்ன சொல்றது, இப்படி எல்லாம் சொல்ற, அப்ப கண்டிப்பா அந்த மல்லிக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா இனி அவ்வளவுதான், கண்டிப்பா அவ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மையை கண்டுபிடிச்சு அவ சரியான ஆதாரத்தோட விஜய் கிட்ட நிரூபிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரகு பாத்தீங்கன்னா சுடர் கிட்ட சொல்றாங்க. சுடர் சரி ரகு, இதுக்கப்புறம் நம்ம என்னதான் செய்ய முடியும், நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடுன்னு சொல்லும் போது, இல்ல சுடர், இனி அந்த போன் உனக்கு வேணாம், அந்த போனை நீ எங்கேயாவது தூக்கி போட்டு சிம் கடை கழட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணிடு. இதுக்கப்புறம் நான் மீட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் மூலமா நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். எப்படியும் உன்னை நெக்ஸ்ட் மந்த் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வருவாங்க. அங்க வச்சு நான் உனக்கு ஏதாவது ஒரு துருப்பு சீட்டை கொடுக்குறேன். அதன்படி நம்ம நடந்துக்கலாம். நம்மளோட பிளானை அதன்படி நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகு பாத்தீங்கன்னா இந்த சுடர் கிட்ட சொல்றாங்க. சுடர் சரி ரகு, இனி நம்ம இவ்வளவு நேரம் பேசி இருக்க கூடாது, எப்படியும் மல்லி வீட்டுக்கு வந்துருவா, வரதுக்குள்ளார நான் இந்த போனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. சோ இன்னொரு பக்கம் நம்ம மல்லி பாத்தீங்கன்னா வேகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே மனோகர் கிட்ட, அண்ணா நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனா அந்த ஆதாரத்தை அவ இன்னும் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வச்சிருக்க மாட்டானா. ஏன்னா அவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருமோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம மேல சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா மனோகர் கிட்ட சொல்றாங்க. மனோகரும் ரொம்பவே யோசிக்கிறாங்க தான். ஏன்னா மனோகர் மேல ரேணுகாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஆனா மல்லி மேல சந்தேகம் வந்ததா இல்லையா அப்படின்றதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு போது. அதையும் மீறி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.